உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவில்லாத பாதுகாப்பான மருத்துவம், அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லியம் சீப்பா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஆனியன், வெங்காயம். அதிலே சின்ன வெங்காயத்தை எடுத்து அதனோடு போதிய தயிர் சேர்த்து ஒரு சேர உறவாடும்படி அரைத்து தலைக்கு பூசி வைத்திருந்து நன்றாக காய்ந்த பின்னாலே இளம் வெதுவெதுப்பான சூட்டோடு தலைக்கு குளிப்பதனாலே தலையிலே இருக்கின்ற பொடுகு, பேன், ஈறு இவை அத்துணை விலகி போவது மட்டுமல்லாமல் முடி கொட்டுவது என்பது நின்று போகும், கண்கள் குளிர்ச்சி ஏற்படும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஜிஞ்சிபர் எஃபிஷினேல் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது ஜிஞ்சர், இஞ்சி. இந்த இஞ்சி என்பது ஒரு அற்புதமான கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இதய நாளங்களிலே ஏற்படக்கூடிய அடைப்பு, சுருக்கம் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக விளங்குகிறது. ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது. அன்றாடம் ஒரு துண்டு இஞ்சியை எவ்வாறேனும் உணவிலே நாம் சேர்த்து வருகின்ற பொழுது இந்த மாறு அடைப்பு என்ற பயத்திலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. த கேஸ்ட்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாயு வயிற்றிலே சேர்ந்து தருகின்ற தொல்லையிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஜஸ்டீசியா ஆடாத்தோடா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது இந்த மலபார் நட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. அட்டசரம் என்று தெலுங்கு பாஷையிலே பெயர், வசாக்கா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இந்த ஆடாத்தோடைக்கும் 5-6 மிளகுக்கும் பாடாத வாயும் பாடும் என்று நம் தமிழ் பழமொழி சொல்லுகிறது. குறிப்பாக குரலை பற்றிய நோய்கள், தொண்டையை பற்றிய நோய்கள், நுரையீரலை பற்றிய நோய்கள் இவற்றையெல்லாம் போக்குவதிலே முதன்மையான மருந்தாக இந்த ஆடாத்தோடை விளங்குகிறது. அதோடு கூட இது ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல், மண்ணீரல் இரண்டுக்கும் நன்மை தரக்கூடியதாக விளங்குகிறது. இது ஒரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய நுரையீரலை பற்றிய, சுவாச பாதையை பற்றிய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதோடு இரத்த காசம் என்று சொல்லக்கூடிய இருமலோடு சளியோடு சேர்ந்து வருகின்ற குருதியை நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. ஒரு ஸ்டிப்டிக், ஆமஸ்டிட்டிக் என்கின்ற வகையிலே இது குருதியை காய வைக்கக்கூடியதாக, குருதியை கெட்டிப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது. பசியை தூண்டுகிறது, என்புருக்கி போன்ற நோய்களை போக்குகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு ஆடாத்தோடை இலைகளை பயன்படுத்தி தொண்டை வலி, தொண்டைக்கட்டு, நெஞ்சகத்தில் சேரக்கூடிய கோழைக்கட்டு, இருமல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஆடாத்தோடை இலை, கற்கண்டு, ஏலக்காய். ஆடாத்தோடை இலை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா நம்ம இந்த இலைகளை அரைச்சி சாறு எடுத்துக்கணும். சப்போஸ் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் ஆடாத்தோடை இலை இந்த மாதிரி உலர்ந்த நிலையில் கிடைக்கும். இதை வாங்கி நம்ம நீரில் இட்டு கொதிக்க வச்சு கஷாயம் தயார் பண்ணி எடுத்துக்கணும். அந்த கஷாயத்தை வச்சு நம்ம இந்த மருந்து தயார் பண்ணிக்கலாம். இந்த ஆடாத்தோடை இலைகளோட கொஞ்சமாக நீர் விட்டு அரைச்சி சாறு எடுத்துக்கலாம். இந்த ஆடாத்தோடை இலை அரைஞ்சதும் இதோட நம்ம கொஞ்சம் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிடலாம். ஏலக்காய் ஒரு டீகன்ஜஸ்டண்ட்டாக செயல்படும். நம்ம ஒரு 5-6 ஏலக்காய் இதோட சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த சாறை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இந்த ஆடாத்தோட இலை சாரோட நம்ம சம அளவு கற்கண்டு பொடி சேர்த்துக்கணும்.
கற்கண்டை நல்லா பொடிச்சிட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் இட்டு பாகு பதத்துக்கு காய்ச்சணும். ஆடத்தோட இலைச்சாறு, ஏலக்காய் மற்றும் கற்கண்டு இவை மூன்றும் சேர்ந்து நல்ல பாகு பதத்தில் காய்ச்சிடணும். இதில் இருக்கக்கூடிய ஆடத்தோடை ஒரு மியூக்கோலைட்டிக் ஏஜென்ட்டாக செயல்பட்டு நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை வெளியில் கரைத்து வெளித்தள்ளும். அதே போல் இது ஒரு பிராங்கோ டைலேட்டராகவும் செயல்பட்டு வீசிங் இருக்கும்பொழுது மூச்சு விடுதல் இருக்கக்கூடிய சிரமத்தை கம்மி பண்ணும். இந்த மருந்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு. இது நல்லா பொங்குறது இப்போ குறைஞ்சிடுச்சு. பாகு பதத்தில் வரும்பொழுது நம்ம கை விடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. இது இப்போ நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மணப்பாகு இப்போ தயாராகிடுச்சு. இந்த மருந்தை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது நம்ம 1 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. 1 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மருந்து நம்ம ஒரு 5 சொட்டு எடுத்து தாய்ப்பாலோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி கரைஞ்சி வெளியிலே வரும். அதே போல் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இருமல், தும்மல் போன்ற பிரச்சனைகள் சரியாகும். 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம 10 சொட்டு கொடுக்கலாம். பெரியவர்கள் இதை 1 தேக்கரண்டி அளவு காலை மாலைன்னு எடுத்துட்டு வரும்பொழுது சளி, இருமல், தொண்டைக்கட்டு மற்றும் நெஞ்சக சளியை சரி செய்யக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஆடாத்தோடை அதனோடு எலட்டேரியா கார்டமோம் என்று சொல்லக்கூடிய ஏலம், அதோடு கற்கண்டு இவை மூன்றும் சேர்த்து இங்கே ஒரு பங்கிலே நாம் செய்து வைத்திருக்கின்றோம். அதாவது ஷிரப் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடியது, டானிக் என்று நாம் பொதுவாக கூறக்கூடிய ஒன்று. இந்த ஆடாத்தோடை மணப்பாகு அன்றாடம் 3 வேளை ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வருவதனாலே இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய சுவாச பாதையை பற்றிய நோய்கள், நுரையீரலை பற்றிய நோய்கள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஆன்டி ஆஸ்மாட்டிக் என்கின்ற வகையிலேயும், பிராங்கோ டைலேட்டர் என்கின்ற நிலையிலேயும் இருமல், சளியை போக்கி சுவாசத்தை சீர் செய்கிறது. இது ஒரு ஜெர்மிசைடு என்கின்ற வகையிலே வயிற்றில் இருக்கின்ற கிருமிகளை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு டயூரிட்டிக் என்கின்ற நிலையிலே சிறுநீரை பெருக்கக்கூடியதாக இது விளங்குகிறது. ஒரு ஹெப்படோடானிக் என்கின்ற வகையிலேயும் ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலேயும் கல்லீரல், மண்ணீரலை பற்றிய நோய்களை போக்குகிறது. மஞ்சள் காமாலையை இது தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக திகழ்கிறது. குருதி பெருக்கு என்று சொல்லக்கூடிய மெனோரேஜியா அல்லது இழைப்பட்ட மாதவிலக்கு என்கின்ற மெட்டோரேஜியா என்கின்ற அதிக மாதவிலக்கு, அடிக்கடி மாதவிலக்கு என்கின்ற நிலையிலே பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற வகையிலே ஒவ்வாமை என்கின்ற நோய் எந்த வகையிலே நம்மை பற்றினாலும் இது ஒரு ஒவ்வாமையை போக்கக்கூடிய ஒரு மருந்தாக திகழ்கிறது. அதோடு கூட உடலுக்கு ஆரோக்கியம் தருகிறது, ஆயுளை வளர்க்கிறது, மூளைக்கு இதமான ஒரு ஞாபக சக்தியை தரக்கூடியதாக இந்த ஆடாத்தோடை, ஏலம், கற்கண்டு ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ஆடாத்தோடை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.